ஹாய் வணக்கம். ஸோ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக நம்ம வந்து என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு சில ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக நம்ம வந்து எடுத்துக்கணுன்னா என்னென்ன எடுத்துக்கலாம், ஒரு மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட் எக்ஸாமை வந்து கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பேச போகிறோம். பர்டிகுலராக வந்து ஃப்ரெஷர்ஸ் பொறுத்தவரையில் ரெண்டு டைப்பு. ஒன்று டிசைடடாக வரவங்க, நான் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு டிசைடடாக வந்து வரவங்க. ரெண்டாவது வந்து எக்ஸாம் அடிக்கலாமா வேண்டாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரராக வரக்கூடியவங்க. நீங்கள் எதுவானாலும் இருக்கலாம். ட்ரையல் அண்ட் எரராக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஆகுமா ஆகாதான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சீரியஸான கேண்டிடேட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நமக்கு வேணுமா இல்லையாங்கிறத பற்றி டிசைட் பண்ணிட்டா எப்படிங்கிறத சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 எக்ஸாம்ஸ் தான் நம்ம வந்து பேசுவோம். ஒன்று குரூப் 4, இன்னொன்று குரூப் 2 2A, இன்னொன்று குரூப் 1. இந்த குரூப் 4 பொறுத்தவரையில் 100 கேள்வி தமிழ். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் கேள்வி 100 இருக்கும். கணிதத்துக்கும் அதே தான். நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும் கேள்வி 25 இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், 25க்கு 25 எடுங்க. மேக்ஸ் சுத்தமாக வராது, ஒரு 20வது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் பேட்டர்ன். மீதி இருக்க 75 கேள்வி முன்னாடி எல்லாம் என்ன ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லலை. இப்போ புதிய சிலபஸில் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின் சொல்லிட்டாங்க. ஒரு விளையாட்டாக நம்ம வந்து அல்லது ஒரு ஃபன் எலமெண்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் எம்ஃபில் பண்ணியிருக்கீங்க, டாக்டரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட கொஸ்டின் ஒன்று தான் வரும். புரிஞ்சுக்கிறீங்கன்றது. அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ அதிலிருந்து படிக்க ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு பதிலாக எங்கே கேள்வி அதிகமாக வருமோ அதிலிருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா, இட் இஸ் வெயிட்டேஜ். எங்கே கேள்வி அதிகமாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் எக்ஸாம், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணணுன்னா முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது வெயிட்டேஜ். எங்கேருந்து கேள்வி அதிகமாக வருமோ அங்கேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அந்த வெயிட்டேஜை ஃபஸ்ட்டு நல்லா முடிவு பண்ணிக்கணும். வெயிட்டேஜ் தெரியணும்னா சிலபஸ் தெரியணும், அந்த எக்ஸாமோட பேட்டர்ன் தெரியணும். மொத்தம் எத்தனை கேள்வி எழுத போகிறோம், அதுக்கு எவ்வளோ நேரம், எங்கேருந்து கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரையில் ஸ்கூல் புக்கை படிக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஸ்கூல் புக்கை முழுமையாக படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. 10வது புத்தகத்தில் முதல் உலகப் போர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். நீங்கள் வருட கணக்கில் எஃபோர்ட் போட்டு அதில் உள்ள வரிகளை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா கூட ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க, ஏன்னா சிலபஸில் இல்லை. ஸோ அப்போது சிலபஸில் இருக்கிறது தான் நீங்கள் படிக்கணும். அதற்கான சோர்ஸ் வேர் டு ஸ்டடியாக ஸ்கூல் புத்தகத்தை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்போ சிலபஸில் இருக்கிறத ஸ்கூல் புக் வைஸ் கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை புத்தகமாக கன்சியூம் பண்ணாதீங்க. சிலபஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் தமிழ் படிக்கும் போது வந்து சிலபஸில் இருக்குது இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கவர் டு கவர் ரீடிங் சொல்லுவாங்க. அதாவது பக்கத்தில் என்ன தீண்டாமை ஒரு குற்றம் அங்கே ஆரம்பித்து கடைசி பக்கத்தில் வந்து இந்த புத்தகம் எங்கே அச்சடிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஜிஎஸ் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து சிலபஸ் அடிப்படையில் படிங்க. சிலபஸில் என்ன இருக்குது, அதை எங்கே படிக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து சிலபஸில் இருக்கிறத ஸ்கூல் புக்கில் மேட்ச் பண்ணி இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது, எந்தெந்த சாப்டரில் இருக்குது, அதையெல்லாம் மார்க் பண்ணி படித்து புக் பை கொஸ்டின் அதில் உள்ள டூ யூ நோ ஃபேக்ட் எல்லாத்தையும் படித்து தூக்கி போட்டால் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ வெயிட்டேஜ் அடிப்படையில் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் அடிப்படையில் சப்ஜெக்டை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு 10 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ப்ரியாரிட்டைஸ் படி 1 2 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டால் யூனிட் 5 and 6 எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தினம் காலையில் அந்த 7 to 8 லைவில் இப்போ வந்து அந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் யூனிட் 6 இப்போ புதிய சிலபஸில் யூனிட் 6 இங்கேருந்து 20 கேள்வி. அப்போ யூனிட் 5ல் 20 கேள்வி, யூனிட் 6ல் 20 கேள்வி, 40 கேள்வி இங்கிருந்தே வந்துடும். அப்போ அதைத்தான் நீங்கள் முதல்ல படிக்கணும். அப்போ எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகம், தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம், இந்த ஏரியாவுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா கணிதம் மேக்ஸில் இருந்து கூட 25 கேள்வி தான், இங்கிருந்து உங்களுக்கு வந்து 40 கேள்வி வந்துடும். ஸோ வெயிட்டேஜ் அடிப்படையில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த வெயிட்டேஜை சிலபஸ் அடிப்படையில் படிங்க. வெயிட்டேஜ் அடிப்படையில் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் ப்ரியாரிட்டியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்து சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிலபஸ் அடிப்படையில் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த சிலபஸை நம்ம எங்கே போய் படிக்கணும் அப்படின்ட்டுனா, அந்த வேர் டு ஸ்டடிக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து இட் இஸ் ஸ்கூல் புக். கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து எதையாவது ஒரு
ஒரு சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை தேடாதீங்க. அப்படி ஒன்று வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இட் இஸ் யுவர் ஓன் நோட்ஸ். நீங்கள் எவ்வளோ புதிய புத்தகங்கள் வந்தாலுமே கூட நீங்களாக எடுக்கிற நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோன்னா அந்த மெட்டீரியலில் பார்த்து படித்து நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்களே, அதில் தான் ஒரு பெஸ்ட்டு நோட்ஸே வந்து க்ரியேட் ஆகும். விச் இஸ் என்ன சொல்ல வரேன்னா, புத்தகம் வாங்கினா நீங்கள் வாங்கி ஒரு இடத்துல வச்சிட போகிறீங்க, அது வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ். மண்டைக்குள்ளே ஏற்றணும், அந்த கண்டென்ட் வந்து பிரெயினுக்குள்ளே போகணும். அதற்கு என்ன பண்ணணும், காது கொடுத்து கேட்கணும், கைப்பட எழுதணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெல்ல 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 அதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து நீங்கள் வந்து அதை பிரெயினில் வந்து ஏற்றிக்கணும். இங்கே எதையாவது இருந்ததுன்னா அதை போய் பரீட்சையில் எழுதிட்டு வரலாம், இல்லைனா இல்லை. ஸோ அப்போ இங்கே ஏற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கள். பாலிட்டிக்கு ஒரு சிறந்த புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாலிட்டி பை திரு லக்ஷ்மிகாந்த் அவர்கள் எழுதின புத்தகமோ, இல்லை பாலிட்டி சிம்பிளிஃபைடு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இது மாதிரியான புத்தகங்களை நீங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டா அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த புத்தகத்தில் இருக்கிற அளவுக்கு மேதையாக போகிறது இல்லை. அந்த கண்டென்ட்டை பொறுமையாக உள்வாங்கி படித்து ப்ராசஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டா தான் நம்ம அந்த சப்ஜெக்டில் மேதையாக முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மெல்ல மெல்ல பொறுமையாக படித்து 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 அந்த சப்ஜெக்டை மைண்டுக்குள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஒரு அதிசய மெட்டீரியலை தேடாதீங்க, அதை வந்து உருவாக்குங்க, படிங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நோட்ஸ் எழுதுங்க, படிங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அதில் வந்து இது பண்ணிக்கலாம். மேக் யுவர் ஓன் நோட்ஸ், அதான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட்டேஜ் அடிப்படையில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சிலபஸ், அந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில் அந்த சப்ஜெக்டான சிலபஸை நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். சிலபஸ்ன்னு கேட்டால் நீங்கள் வந்து நோட் எடுத்தோ பிடிஎஃப் எடுத்தோ பார்க்கக்கூடாது, மனப்பாடமாக சொல்லணும். அந்தளவுக்கு சிலபஸ் மைண்டில் இருக்கணும், அதை தயார் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அந்த சிலபஸ் நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்கன்னு தெளிவாக தெரியணும். பிளைண்டாக வந்து எதாவது ஒரு மெட்டீரியலை தேடக்கூடாது. ஸ்கூல் புக்கில் தான் போய் படிக்கணும். அதனால் ஸ்கூல் புக்கை விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கூல் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. 6 to 12 ஸ்கூல் புக்கை ரெடியாக கையில் வச்சுருங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல்ஸ்லையோ லேப்டாப்ஸ்லையோ ரெடியாக அவைலபிளாக வச்சுருங்க. டக்குன்னு 7வது புத்தகத்தில் ஒரு டவுட்னா நீங்கள் போய் எடுத்து பார்க்குற அளவுக்கு எனி டைம் உங்கள் கையில் வந்து அந்த புத்தகங்கள் அசஸபிளாக இருக்கணும். அண்டு அதற்கப்புறம் 3வதாக இந்த வேர் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடி, வெயிட்டேஜ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் கம்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது என்ன அப்படின்ட்டுனா, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குறது. நம்ம எப்போதுமே வந்து கிளாஸில் சொல்கிற ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அது என்னென்னா, நான் வந்து தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீச்சல் போட்டிக்கு பயிற்சி எடுத்துகிட்டு சாயந்தரம் வந்து நான் ஓட்டப்பந்தயத்துக்கு போய் ஜெயிப்பனா தோப்பனா அப்படிங்கிறது ரெண்டாவது. நான் எடுத்த பயிற்சி ஒன்று, நான் பங்கேற்றிருக்கக்கூடிய தேர்வு ஒன்று அப்படின்னா அது எப்படி பொருந்தாமல் இருக்கோ அதுபோல் நீங்கள் அதிக நேரத்தை எங்கே செலவிடுறீங்களோ அதில் திறமைசாலியாக மாறி போயிடுவீங்க. அது எதுவாக இருந்தாலும். நார்மலாக நம்ம வந்து வரைய ஆரம்பிக்கிறோம், ஒரு 10,000 மணி நேரங்கள் வரைஞ்சிங்கன்னா சிறந்த வந்து ஓவியராகவோ இல்லை அந்த வரையக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒரு பெரிய நபராக, ஒரு ஆளுமையாக மாறுறீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க, அந்த ஃபீல்டு சார்ந்தே படிக்கிறீங்கன்னா அதில் வந்து திறமைசாலியாக மாறிடுவீங்க. அண்ட் இது எல்லா விதத்துலையும் பொருந்தும். ஒரு நாடகத்தை நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. ஒரு ஐபிஎல் மேட்ச் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, அது சார்ந்து பேசுகிறீங்க, கேட்குறீங்க, வேறு யாராவது பேசுகிறதுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க, எல்லாமே உங்களை சுற்றி அது சார்ந்த விஷயமா இருக்குன்னா அதில் கேள்வி கேட்டால் தான் பதில் எழுதுவீங்க. ஜிஎஸ்லேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து வேலுநாச்சியாரின் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் தெரியாது. அது வந்து ஏதாவது ஒரு சீரியல் சொல்லி அந்த சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் தெரியும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அதிக நேரம் அதில் செலவு பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக நேரத்தை இதுக்குள்ளே கொண்டு வாங்க. அதிக நேரத்தை இதுக்குள்ளே கொண்டு வாங்கன்னா என்னோடய ஒப்பீனியனில் நீங்கள் வந்து 24 மணி நேரமும் சமணங்கால் போட்டு அப்படியே புத்தகத்தை வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக படிங்க, சொல்லிக் கொடுங்க, வேறு யாராவது சொல்லிக் கொடுக்குறது கேளுங்க, டெஸ்ட்டு போடுங்க, இல்லை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுங்கள். ஆனால் செஞ்ச வேலை படித்ததாக தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கண்மூடி தூங்குறது அல்லது வந்து வேறு ஏதாவது முக்கியமான சாப்பிட்றது, இது மாதிரி ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், இந்த நேரத்தை தவிர்த்து மீதி எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, அது சார்ந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அதிக நேரத்தை, மேக்ஸிமம் டைமை இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோர் நம்பர் ஆஃப் டைம் வந்து மிக அதிகம், உங்கள் வாழ்க்கையோட மிக அதிகமாக, ஒரு நாளோட மிக அதிகமான நேரம், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கிட்டீங்க, 3-4 மணி நேரம் நீங்கள் தயாராகிறதுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அத்தனை மணி நேரங்களும் இந்த வேலையை தான் செஞ்சுருக்கணும். இன் எனி ஃபார்ம், நீங்கள் ஆடியோவாக பார்க்கலாம், வீடியோவாக பார்க்கலாம், புத்தகத்தை எடுத்து படிக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம், வேறொருத்தர் சொல்லிக் கொடுத்ததை கேட்கலாம், ஆனால் இந்த வேலை தான் செஞ்சுருக்கணும். நான் வந்து ஒரு 10 மணி நேரம் தினம் மாடு மேய்க்கிறேன்னா ஒரு 6 மாதம் கழித்து அதில் ஒரு திறமைசாலியாக மாறப்போகிறேன். அதில் மாற்றுக்கிறதே இல்லை, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த வேலையில் தான் திறமை வந்திருக்குமே தவிர்த்து வேறொரு வேலையில் திறமை வந்திருக்காது. அப்போ நான் எந்த வேலையை ஒரு நாள் முழுக்க செய்கிறனோ அந்த வேலையில் திறமைசாலியாக மாறி போயிடுவேன். அப்போ நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினச்சா அந்த வேலையை ஒரு நாள் முழுக்க செய்யுங்க. அதை தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறீங்கன்றிருக்கேன். ஸோ 24 மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ அதிக நேரத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ அதிக நேரத்தை இதுக்குள்ளே கொடுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் காரணம் காட்டாதீங்க. நம்மளே வந்து நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து போட்டிருப்போம், எக்கச்சக்கமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. மிக கடினமான வேலையில் இருந்துக்கிட்டு கூட பரீட்சையை கிளியர் பண்ணவங்க இருக்காங்க.
ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, அர்னால்டு ஸ்வாஸ்நேகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாடி பில்டிங்கில் உலக ஆணழகன் போட்டியில் வெற்றி பெறாரு. அவர் வேலைக்கு போய்கிட்டு 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூக்கம், 8 மணி நேரம் வந்து வச்சுக்கோங்க, ரெடி ஆனது எல்லாம் சேர்த்து ஒரு 8 மணி நேரம், 8 மணி நேரம் வேலைக்கு போய்டுறாரு. அப்பவும் 16 மணி நேரம் தான் போயிருக்கு, இன்னொரு 8 மணி நேரம் இருக்குது. ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் 8 மணி நேரம் தூங்கிட்டு 8 மணி நேரம் வேறு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட இன்னொரு 8 மணி நேரம் இருக்கும். அதை எங்கே மிஸ் பண்ணுறோன்னே தெரியாது. அதை சரியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதில் தான் உங்களோட வெற்றி வந்து இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் தினம் கொடுத்தீங்கன்னாவே எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அவ்வளோதான் இட் டேக்ஸ். பட் நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரானா கூட அது வந்து உங்களுக்கு அந்த நேரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 7 மணி வரைக்கும் 4 மணி நேரம் படிங்க. இல்லை உங்களுக்கு எந்த நேரத்தில் டைம் கிடைக்குதோ அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட நேரம் எது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தூங்க போகிற நேரம், ஈவன் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட அந்த வேலைக்கு போகிற நேரம், அது போக உங்கள் கையில் மிச்சக்கூடிய நேரம் என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சால் அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதிக நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அதிக நேரம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களோட அந்த ஒரு நாளுக்குள்ளே எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதுதான் வந்து 4th ஸ்டெப், விச் இஸ் ஃபைண்ட் யுவர் டைம். ஒரு நாளுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படிங்கிற உங்களோட அந்த டைமை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 6 மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க, 1 வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இட் வில் ஹேப்பன். அது தானாக நடக்கும். நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது இந்த நாள் காலையிலேருந்து இரவு சாயந்தரத்து வரைக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்க. ஒரு நாளையும் பர்ஃபெக்டாக பிளான்டாக எடுத்துகிட்டு போங்க. மேக் அ பிளான் அண்ட் ஸ்டிக் டு இட். நீங்கள் வந்து ஒரு பிளான் போடுங்க. அந்த மாதிரி பிளான் போட்டால் நான் அது கூட வந்து அந்த வேலையை செய்கிறது இல்லை, அந்த பிளான் படி நடந்துக்கிறது இல்லை, எல்லாம் புரியுது. இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பிளானை ஃபாலோ பண்ணிடுவீங்க. அப்படியே அதை உங்கள் ஹேபிட்டாக மாற்றிப்பீங்க. வெரி சிம்பிள். மேக் அ பிளான், ஸ்டிக் டு இட். உங்களுக்கான நேரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க, உங்களுக்கு எந்தெந்த வேலையெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குனது போக, தூங்குனது போக, சாப்பிட்டது போக, உங்களுக்கு முக்கியமான வேலைகள் என்னென்ன அதையெல்லாம் முடிச்சது போக மீதி எவ்வளோ நேரம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்ட்டுனா, டூ அ ஜேர்னல். ஜேர்னல் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் இருக்கும்ல, ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணும்ல, அதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு ஒரு ரிவ்யூ இருக்கணும்ல, அதுதான் இந்த ஜேர்னல் பண்ணும். ஒரு நாள் முடிகிறதுக்கு முன்னாடி, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியோ, இல்லை அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு ஜேர்னல்னால் டைரி மாதிரி ஒரு நோட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு எழுதுங்க. இன்றைக்கி டேட்டை போட்டு இந்த டேட்டில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்க அப்படின்னு எழுதுங்க. இந்த ஜேர்னல் வந்து உங்களோட ரிசல்ட்டை முன்னாடியே அறிவிச்சிடும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்க, அந்த ஜேர்னல் போட்டு எழுதுறீங்க. இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட் போட்டு அந்தந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன டாபிக் படிச்சிங்கன்னு எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்னு யாரும் வந்து உங்களுக்கு ஜோசியம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் 10 மணி நேரம் படிக்கிறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, பாஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஜேர்னல் எழுதுறீங்க, இன்றைக்கி டேட்டை போட்டு 1/2 மணி நேரம் தான் படிச்சிருக்கீங்க, படிக்கவே இல்லை அப்படின்னு அந்த நாள் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பாஸ் ஆகிறோமா இல்லையான்னு நமக்கே தெரியும். ஒரு போலியான நம்பிக்கை ஒன்றும் தேவையில்லை. புரிஞ்சுக்கிறீங்கன்றது. அப்போ ஜேர்னல் பண்ணுங்கள். ஒரு டேட்டையும் போட்டு இண்டிவிஜுவலாக என்ன படிச்சிங்கன்னு எழுதுங்க. அதில் பர்டிகுலராக 19 எழுதாதீங்க. பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி எழுதாமல், பாலிட்டியில் பர்டிகுலராக என்ன டாபிக் படிச்சிங்கன்னு எழுதுங்க. இப்போ இன்றைக்கி வந்து பர்டிகுலராக இந்த சிட்டிசன்ஷிப் டாபிக் படிச்சிங்களா, அந்த டாபிக் எவ்வளோ நேரம் படிச்சிங்க, 2 hours 3 hours என்ன பண்ணீங்கன்னு ஒரு ஜேர்னல் எழுதுங்க. ஒரு வாரம் ப்ராப்பராக அந்த ஜேர்னல் எழுதிட்டிங்கன்னா, ஒரு வாரம் கழித்து நீங்கள் திருப்பி எடுத்து பார்க்கல, அதாவது இந்த வாரம் முழுக்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு வாரம் கழித்து திருப்பி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியராக தெரியும். இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எங்கே நல்ல உழைப்பை கொடுத்துருக்கீங்க, எங்கே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்தது நடக்கலன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ. அதை விட ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டர் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நேரம் வீணாகிற இடமும் தெரியும், நேரத்தை நல்லா பயன்படுத்தின இடமும் தெரியும். எல்லா ஏரியாவும் நல்ல கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு ஜேர்னல் பண்ணுங்கள். நான் டைரினா நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடியதையோ அந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸையோ எழுத சொல்ல, மேபி அது நீங்கள் தனி டைரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமை கிராக் பண்ணணுன்னா என்ன படிச்சிங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி டைரி, ஒரு ஸ்டடிக்கான ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து வெரி வெரி மஸ்ட். ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டெப் எல்லாம் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ஜேர்னல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த ஜேர்னல் தான் நீங்கள் எந்த நேரத்தில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு காட்டும். அதாவது எப்படின்னா, நம்ம மெஷின் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. 24 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறேன், 10 மணி நேரம் வேலைக்கு போனேன், மீதி 10 மணி நேரம் நான் படித்தேன், அப்படி வேலை செய்ய முடியாது. நமக்கு அந்த மொத்த நாள்லையே ஒரு சில நேரம் வந்து நல்ல ஒரு முறை ஆக்டிவாக இருப்பீங்க. படித்த உடனே புரியும். ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே படித்தா நல்லா புரியும். ஒரு சிலருக்கு இரவில் வந்து படிப்பாங்க. ஈவினிங் ஒரு 8-9 மணிக்கு மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டைம் வந்து மோஸ்ட் ஆப்டான ஒரு மோஸ்டான ஒரு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய டைமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் முக்கியமான சப்ஜெக்டை படிச்சுக்கோங்க. வீக்காக இருக்க டைம் எது, தூக்கம் வர டைம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் மேத்தமெட்டிக்ஸு இல்லை படித்ததை ரிவிஷன் பண்ணுறது, இல்லை ஒரு டெஸ்ட் போடுறது, அந்த மாதிரி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணுறதுக்குலாம் இந்த ஜேர்னல் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது
அண்ட் ஃபைனல் ஸ்டெப் அது என்ன அப்படின்ட்டுனா, எல்லாத்தோட இந்த எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இட் இஸ் ரிவிஷன். நம்ம எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஜனகன மனக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது, ஆனால் மனப்படாய் போச்சு. அதற்கு காரணம் கடுமையான ஒரு ரிவிஷன். தாறுமாறாக பள்ளிக்கூடத்தில் வச்சு ரிவைஸ் பண்ண சொல்லி மனப்படம் பண்ணி விட்டாங்க. நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போனாலே ஒழிய உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு வந்து அது உங்களுக்கு மனப்படாய் போயிடுச்சு. மொழி தெரியாமல் அர்த்தம் புரியாமல் மனப்படாய் போயிடுச்சு. அப்போ நீங்கள் நல்ல ரிவிஷன் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் எல்லாம் மனப்பாடாயிடும். இந்த ரிவிஷன் ஏன் முக்கியம்னா, நீங்கள் 200 கேள்வியை 180 நிமிஷத்தில் எழுத போகிறீங்க, விச் இஸ் 3 மணி நேரம் தான் உங்களுக்கான பரீட்சை. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், இந்த சென்ஸ் 180 நிமிஷம். அப்போ ஒரு கேள்வியை 1 நிமிஷம் எடுத்துகிட்டு எழுதுனா கூட உங்களால் வந்து 200 கேள்வி எழுத முடியாது. அப்போ ஒரு மேக்ஸ் சம்முன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஒரு கூற்று காரணம் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்னா 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ அப்போது அந்த டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். அதற்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அப்போ படிக்கிறது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு மாதிரி அதை கலெக்டிவாக சேகரிச்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கணும். நம்ம சேகரிக்க அது வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கக்கூடாது, லீக் ஆகிட்டே இருக்கக்கூடாது. ப்ராப்பராக வந்து கலெக்டிவாக அதாகிட்டே இருக்கணும். அதனால் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன், 10 நாளைக்கு அப்புறம், ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் அப்படின்னு அந்த ரிவிஷனை ரொம்ப மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே, அதாவது லாஸ்ட் பாயிண்ட்டாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த திரும்பி போகிறதுக்கான ஒரு பாதை இருந்ததுன்னா அதை வந்து கொளுத்திருங்க. நான் நிறைய இடத்துல இந்த கதையை சொல்லியிருக்கேன், திரும்ப கூட சொல்கிறேன். ஒரு சிற்றரசன் வந்து ஒரு தீவுக்குள்ளே சண்டைக்கு போகிறான். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, தான் படை வீரர்கள்ட்ட கூப்பிட்டு ஒரு கட்டளை இடுறான். அதில் வந்து நம்ம வந்து அந்த படகுகளை கொளுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த படகுகளை கொளுத்தும் போது அந்த சிற்றரசன் வந்து அங்கே நின்று அந்த படை வீரர்களை பார்த்து பேசினதாக சொல்லுவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கிறது தான் நம்ம திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு. இங்கே நமக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. இந்த தீவில் இருக்க அரசன்ட்ட சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சு இந்த தீவை கைப்பற்றணும், இல்லைனா இங்கேயே மரணிக்கணும். வெற்றி அல்லது வீரமரணம் 2ல் 1 தான். அதனால் நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லி பேசுகிறான். அந்த சண்டையில் வந்து அந்த சிற்றரசனோட படை வந்து வெற்றி பெறுது. அதற்கு காரணம் வந்து ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இவங்க வந்து சண்டை போட்டது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களோட வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லுவாங்க. இது நடந்ததா, நடக்கலையா, உண்மையா, பொய்யா, அதெல்லாம் 2வது. நமக்கு மிக முக்கியமானது என்னென்னா, இங்கேயும் அதே தான். நீங்கள் சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு படிக்கிறவனை விட, இந்த வேலை இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு படிக்கிறேன் பாருங்கள், அவன் தான் சீக்கிரம் பாஸ் ஆக போகிற கேண்டிடேட். அவன் தான் வந்து எல்லா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த ரீசன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு படிப்புக்காக தன்னை முழு மனதை அர்ப்பணிச்சிக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு படிக்கிறவன் தான். அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக படிங்க. அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக படிங்க. இல்லைனா அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பிரண்ட் கூட தான் போட்டி போட போகிறீங்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வெற்றி 10 லட்சம் பேரில் 3000 பேருக்குள்ளே வந்து இந்த வேலையை அடிச்சே தீரணும், இல்லைனா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒருத்தன் படிக்கிறான்ல, அவனோட எஃபோர்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஒரு வெறித்தனமான எஃபோர்ட்ஸை வெளிப்படுத்துங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உண்மைக்கே அதுதான். இதில் ஜெயிச்சிங்கன்னா தான் வாழ்க்கை, இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். இது இல்லைனா எனக்கு எங்கள் அப்பா இன்னொரு வேலை வாங்கி கொடுத்துருவாரு, எங்கள் அம்மா இன்னொரு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை என்னோட சொந்த பந்தமோ யாரோ ஒருத்தர் எனக்கு இது இல்லைனா இன்னொரு வேலைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்னொரு வேலையில் தான் நீங்கள் போய் நிற்பீங்களே தவிர்த்து எக்ஸாமை கிளியர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது இல்லைனா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் படிங்க. அண்ட் கடைசியாக பிளைண்டாக வந்து நம்புங்க. ஏன் எப்படி என்ன அப்படின்லாம் தெரியாது. நீங்கள் அதிக உழைப்பு போடுங்க, எப்படியாவது ஒன்று அந்த வெற்றி உங்களை வந்து சேரும். முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை வைங்க. அது ஏன் என்ன, இது லாஜிக்கலா இல்லையா அதெல்லாம் தெரியாது. அது கடவுளா, பேரண்டமா, யூனிவர்ஸா, இல்லை வேறு ஏதாவது, அதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன், இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி முழுமையாக நம்புங்க. கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புங்க. அந்த நம்பிக்கையோடு படிங்க. அது வந்து வெற்றியாக முடியும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப நீங்கள் வந்து அதை வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். சரியான ஒரு திட்டமிடல் வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக கடைசி ஸ்டெப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டுனா, ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. அது வந்து உங்களை வெற்றியை கொண்டு போய் சேர வைக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.